மாடு புடி மாடு. மூணாவது ஆளு பைக்கு கிடைக்காம நத்தத்துக்கு அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டவுன் பஸ்ஸில் ஏறி வந்திருப்பார். போட்ட ஓதைக்கு வச்சிருந்த பசு காசு எங்கனையாவது விழுந்திருக்கான். போவது கலைஞ்சனே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். அங்கன ஒன்றுக்கு இருந்தமே அங்கன விழுந்திருக்குமோ, இங்கன நின்றமே எவன்ட்டு கேட்டா அசிங்கமே. சரி விடியட்டும் கிளச்சி எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு ஆள் உட்காந்துருப்பார். நாலாவது ஆள் யாருன்னா அவர் தான் உமா மைசெட் ஓனர். எப்போ போவாங்க கிடையாது. இப்போ ஊர் கலாங்கிறாங்கப்பா. கலாங்கிறது உண்மையிலே பெரிய பாவம். அந்த பொருளை பறி கொடுத்தவனுக்கு தான் அந்த வேதனை வலின்னு தெரியும். கேட்டு வாங்கிடலாம், யார்ட்டுமே கலாம் கூடாது. என்கிட்ட எல்லாம் ஒரு கிராமமே நாடகம் பேச வந்துச்சு. அது ஒரு வயசானவர் என்னை சொன்னார், தம்பி ஒரு பப்புனா இருந்துக்கிட்டு இந்த தண்டி அன்பாளையம் கட்டி இத்தனை வேத்த கஞ்சி ஊத்துறது பெருசியா, நீ நல்லா இருக்கணுமியா. போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம் என்னத்தை கொண்டு போகணும்னு கையை பிடிச்சலாம் அழுதாரு. என்னத்தை கொண்டு போகணும்னு சொன்னவே செருப்பை கொண்டு போயிட்டேன். செருப்பை காணா கண்டாலுமே. இதுவரை ஒரு ஊரில் மைசெட்டு ஓனர் வந்து சொல்கிறார், தண்ணி டேங்கில் கட்டி வச்ச குழாயில் யூனிட்டை காணா அப்படின்ட்டார். நான் மைக்கில் சொன்னேன், தண்ணி டேங்கில் கட்டி கிடக்கக்கூடிய அந்த எத்தனை குழாண்டேன், 6 குழாண்டார். 6 குழா யூனிட்டை தயவு செய்து நீ திருப்பி தரணும், இல்லை செருப்பு பிஞ்சுவோம்ட்டேன். கலட்டினவே 3 கழட்டிருக்கேன். மறுபடியும் ஏறி மறுபடியும் 3 கழட்டி போயிட்டேன். குழா அவர் வந்து என்னை செருப்பிட்டு அடிச்சு அதில் ஒரு டெக்னிக். ஒரு ஊரில் ஒரே ஒரு குழாயில் தான் கழட்டினேன். அவன் அருமையான திருடன், அவன் நல்லா இருக்கணும். யூனிட்டை கழட்டிட்டு அதில் தூக்குச்சட்டியை மாட்டிட்டு வச்சுட்டு போயிட்டேன். ஓனர் இங்கேருந்து லைட் அடித்து பார்த்துருக்காரு. நம்ம சப்பானி யூனிட் அடி பொழக்குதுடா. காலையில் போய் பார்க்குறாங்க, அதில் அப்படி சோறும் கருவாட்டு குழம்பு இருந்திருக்கு. ஓனர் ஏறினவர் பசி இறங்க முடியாது, இப்படி தின்னுட்டு சாப்பிட்டு வாழ்த்திட்டு வந்துடு. அந்த கருவாட்டில் முள்ளு குத்தி பிடிச்சிப்பான் அவரை. என்னை பார்க்கும்போது எல்லாரும் மாம்பழம் லோடு மேன் மாதிரியே தெரியும். சம்சாரி மயன் சம்சாரி விவசாயம் ஒண்ணுதான் முண்டை. சம்சாரி விவசாயம் ஒண்ணுதான். ஏய் சம்சாரின்றது இங்கிலீஷ் ஆம்பா, அதிசய பூலாக்கா என்று பார்த்து. எங்க அப்பா வேற சொன்னா நத்தத்துக்கு அங்கிட்டு வண்டி ஓடுறதே ரொம்ப ரொம்ப சிரமம். ஓடாது. ஏன் ஓடான்னு கேளு. எங்க அப்பா வண்டி மெக்கானிக். எங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரியுமா? சரி நானே சொல்லிடுறேன். அப்பா பேரு நம்பிராஜன். எங்க அம்மா இந்த கொண்டாங்கல்ல டஸ்ன்னு அடிச்சு ஆத்தாவை கொண்ட நரம்போட சாச்சாங்க. எங்க அம்மா பேரு என்ன மத்தம்மா மாதிரி கிடையாது. எங்க அம்மா பொம்பளை. ஆனா எங்க அப்பா அதை நம்பல. அவன் மண்டி ஓட்டு வனங்கல தம்பி. ஒரு உள்ள பத்தவனே எங்க அம்மா சொன்னுச்சு, நரம்பு சுண்டுது விடுங்கன்னு. ஆனா எங்க அப்பா அந்த பெருகொண்ட நீக்குறோ. எங்க அப்பா அவர் உடம்புக்குள்ள அந்த கசிவுகள் எங்க ஆத்தா விடலை. சுளுக்கு மாத்திரையை போட்டு அடிச்சிருக்கேன். 2வது உள்ள பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும்னு எங்க அப்பா கோயில் உலகத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு 2வது ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளை பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளை. 3வது பிள்ளைய பத்துக்கன்னு எங்க அப்பத்தா சொன்னதுனால மறுபடியும் எங்க அம்மா மாசமா இருந்துச்சு. இந்த அப்படியா இப்படி போனவனே தான் கரு கலைஞ்சிருச்சு. ஆனா என் வீட்டு வச்சிருக்க ஆளு எந்த ஊர்லயும் போய் லேடிஸ் டச் பண்ண முடியாது. முதல்ல அந்த காலத்துல சொல்லுவாங்க வயசான ஆளுகள்லாம், உங்க ஐயா வந்து அந்த ஊர்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தாரு, இந்த ஊர்ல ஒரு பொம்பளை. இப்ப எவனும் போக முடியாதுல்ல. புல்லோட்டு போகும்போது ஊரே எந்திரிச்சிருக்கேன். புல்லோட்டை போட்டுட்டு கருவில் விழுந்து ஓடி வெதர்ல முள்ளு குத்தி எதுல விட்டு வாயிலையா. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வாப்பா. இப்ப ஆளு புக்கிங்ல இருக்கேன்டா. எங்க அப்பா வேற நம்பிராஜ். அம்மா அங்கே போனேன். 7 பிள்ளைய பதிச்சு எங்க அம்மா. நேத்து ஒரு 2:30 மணி இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருந்தேன் கட்டில. எங்க அப்பா மகனை வீரத்தை வேண்டாரு. என்னப்பா நெஞ்சு நிமித்தனே வீட்டை விட்டு வெளியே விடாண்டாரு.
கணேஷ் போல கட்டார் இல்லைன்னு போங்கிறாங்க வருஷம் ஃபுல்லா இந்த கதையும் சாராசமே இதானே. வள்ளி திருமணம் கதையை எப்படித்தானே சொல்ல முடியும். அப்பா நம்பிராஜே, அம்மா நங்கை மோனி, 7 உள்ள. இதை விட்டுட்டு எங்க அப்பா வந்து சான்சினா, எங்க அம்மா வந்து சிலுக்குன்னா சொல்ல முடியும். கதை அதான். எனக்கு 2 கொண்டாட்டி சூப்பரா. ஒன்னு ஆந்தி, இன்னொன்னு வாந்தி. நிலாவிலே நிலாவி